السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم رب الهل والحرام رب المشعر الحرام رب البيت الحرام رب الركن والمقام أبلغ سيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم إن السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. இல்லாமல் அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் நம்முடைய புனிதமான ரமலானுடைய மாதத்தில் மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசல் நடைபெறுகிற இந்த விழாவினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய ஹாஜியார் பெருந்தகை அவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இதில் 2ஆம் ஆண்டு ரமதான் மாதம் 17 பத்ர் யுத்தம் நடைபெற்றது என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு ஹிஜ்ரி 1445. அப்படி என்றால் ஒரு 1443 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு மகத்தான யுத்தத்தை பற்றி நாம் நினைவு கூறுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். முதலாம் உலகப் போர் எப்போது ஏற்பட்டது என்று கேட்டால், நேற்று பரீட்சைக்காக படித்த மாணவர் யாராவது இருந்தால் பட்டென்று பதில் சொல்வார்கள். ஆனால் ஏறத்தாழ 15 நூற்றாண்டுகளாக நடைபெற்று முடிந்த ஒரு யுத்தத்தினுடைய ஞாபகம் இந்த உம்மத்தினுடைய நினைவிலே, சிந்தனையில இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த யுத்தத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு என்னுடைய முகத்தில் தாடியும் தலையில் தொப்பியும் வருகிறது. அந்த யுத்த களத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். நீ வணங்கப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு வெற்றி தான் என்று கேட்டார்கள். இன்றும் அல்லாஹ் வணங்கப்படுகிறான். அதற்காக அல்லாஹ் அந்த யுத்தத்தில் வெற்றியை தந்தார் நம் எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக ஒரு 11:30 மணிக்கு உள்ளாக அந்த யுத்தத்தினுடைய சில நிகழ்வுகள் மட்டும் படிப்பதற்காக, நம்முடைய ஞாபகத்திற்காக, மக்காவில் என்ன நடந்ததோ அது இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் நடக்கிறது என்கிற சிந்தனையோடு அதை நாம் பார்த்தால் நமக்கு புரிய வரும். நாம் பத்ரை நோக்கி பயணிக்கிறோம். உலக முஸ்லிம்கள் பத்ரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்ர் போல ஒரு மகத்தான வெற்றி இந்த உம்மத்திற்கு தேவை என்று நாம் அல்லாஹ்விடத்தில் சதாவும் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறோம். மக்காவிலே அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர், அவங்கள கம்பத்துல கட்டி வச்சு ஜெய் லாத் ஜெய் உஸ்ஸா அப்படின்னு சொல்லுன்னு சொன்னாங்க. புரியுதுல்ல? ஜெய் லாத், லாத்தே உயர்ந்த கடவுள், உஸ்ஸா தான் உயர்ந்த கடவுள், சொல் என்று சொன்னார்கள். அம்மார் இப்னு யாசிர் சொல்ல மறுத்தார்கள். அதனால் கடுமையாக அவர்களை சித்திரவதை செய்தார்கள். அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் அம்மாரினுடைய உம்மா சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மர்ம உறுப்பிலே அம்படித்துக் கொண்டார்கள். அம்மாரினுடைய அத்தா யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய 2 கால்களையும் 2 கயிறை போட்டு அதுல ஒரு கயிற்ற ஒரு ஒட்டகத்தினுடைய காலிலையும் இன்னொரு ஒட்டகத்தினுடைய காலிலையும் கட்டி 2 ஒட்டகத்தையும் 2 பக்கமா வரட்டினாங்க. ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு 2 துண்டாக பிளந்து கிடந்தார். அந்த பிளக்கப்பட்ட 2 துண்டுகளுக்கு நடுவில் அபூஜஹல் நடந்து போனான். கர்வத்தோடு சிரித்தான், ஆணவத்தோடு சிரித்தான். சிரித்துக் கொண்டே சொன்னான், அம்மா, உன்னுடைய உம்மாவுக்கும் அத்தாவுக்கும் இப்ப என்ன நடந்ததோ அதுதான் உனக்கும் நடக்க போகுது. அதனால நான் சொல்லக்கூடிய ஜெய் லாத் உஸ்ஸாவை பெரிது என்று சொல் என்று சொன்னார்.
அம்மார் சொல்ல மறுத்தார்கள். நபியை இகழ்வாக பேச வேண்டும் என்று அபூஜஹல் சொன்னார். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்தார்கள். இன்றைக்கும் இந்தியாவினுடைய சில பகுதிகளில் இதை நாம் பார்க்கலாம். நீ இதை சொல், கடவுளினுடைய பெயர் மட்டும்தான் வேற. எந்த கடவுளுக்காக பாபர் இடிக்கப்பட்டதோ அந்த கடவுளினுடைய பெயரை கொண்டு இதை நீ சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு அழுத்தம் வட இந்திய முஸ்லிம்களுக்கு அன்றாடம் ஏற்படுவது நம் எல்லோருக்கும் தெரியும். அஹ்லாக் கொல்லப்பட்ட போது கொண்டாட சமுதாயம் ஜுனைத் என்கிற 15 வயது ஹாஃபிஸ், அல் குர்ஆனை மரணம் செய்த ஒரு ஹாஃபிஸ் ரயிலில் இருந்து தள்ளி கீழே விடப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது பொங்காத ஒரு சமுதாயம் காஷ்மீரினுடைய கோவில் கருவறைக்கு உள்ளே வைத்து ஆசிஃபா என்கிற ஒரு சிறிய இஸ்லாமிய குழந்தை சில விஷமிகளால் சிதைக்கப்பட்ட போது பொங்காத சமுதாயம் இன்றைக்கு புதுச்சேரியிலே நடந்த ஒரு சிறுமியினுடைய கொலைக்காக பொங்குகிறார்கள். நாம் சொல்வோம், நீங்கள் ஆசிஃபாவிற்காக அன்று சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுத்திருப்பீர்களே, ஆனால் புதுச்சேரியினுடைய இந்த குழந்தை பாதுகாக்கப்பட்டிருப்பாள். இன்றைக்கு முஸ்லிம்கள் இஸ்லாமிய பெயர் வைத்திருந்தால் அவர்கள் தாக்கப்படுவார்கள் அல்லது ஒடுக்கப்படுவார்கள், அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் என்பது இந்தியாவினுடைய எழுதப்படாத நியதியாக மாறி இருக்கிறது அல்லவா? இது மக்காவினுடைய ஆரம்பம். மக்காவில் இப்படித்தான் சித்திரவதைகளுக்கு முஸ்லிம்கள் ஆளானார்கள். அதற்கு அம்மாரை போன்ற எண்ணற்ற சஹாபிகள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிற போது 40 நபர்கள், 40வது நபராக உள்ளே வந்த சையதுனா உமர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்ட முதல் வார்த்தை, யா ரசூலல்லாஹ், அசத்தியம் துள்ளும் போது சத்திய நாமம் பருந்தலாமான்னு கேட்டாங்க. அசத்தியம் துள்ளும் போது சத்திய நாமம் பருந்தலாமான்னு கேட்டாங்க. என்ன அர்த்தம்? அடிச்சா திருப்பி அடிக்கணும். என்னுடைய அடி எப்படி இருக்குங்கிறது அவனுக்கு தெரியணும். அவன் அடிக்கும் போது எனக்கு உடம்பு வலிக்கல, நான் அடிச்சா உனக்கும் வலிக்கும் அப்படிங்கறத அவனுக்கு நாம காட்டணும். அதனால நாங்கள் திருப்பி அடிக்க வேண்டும், அதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னா, பொறுமையா இருங்க, நேரம் வரும். அந்த நேரம் வருகிற போது அதற்கான வாய்ப்புகளை நான் திறந்து தருவேன் என்று சப்ரு என்கிற தாரக மந்திரத்தை கொண்டு அடிபட்ட முஸ்லிம் சமூகத்தை அடக்கி வைத்தார் அல்லாஹ். 13 ஆண்டு காலம் மக்காவினுடைய தொல்லைகள் உச்சகட்டத்தை அடைந்து மதீனாவிற்கு வந்து மதீனாவில் 2வது ஆண்டு ஹிஜ்ரி 2வது ஆண்டு, இந்த 2வது ஆண்டு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது நமக்கு தெரியும். அதுக்கு முன்னால நோன்பு கிடையாது. ரமதானுடைய நோன்பு கடமை இல்லை. ரமதானுடைய நோன்பும் அந்த வருடம் தான் கடமையாக்கப்பட்டிருக்கு. தொடர 16 நோன்பு வச்சிருக்கிறாங்க. நம்மை போல சஹரிலும் இஃப்தாரிலும் கனமான உணவுகளை உண்ணக்கூடியவர்கள் அல்ல. ஒரு பேரித்தம்பழம் துண்டை 3ஆக பிரித்து 3 நபர்கள் பங்கிட்டு சஹரிலும் இஃப்தாரிலும் நோன்பு வைக்கக்கூடியவர்கள். சாதாரணமாக உண்பதற்கு உணவே இல்லாமல் 16 நாட்கள் நோன்பு வைத்து சஹாபிகளுடைய முகமெல்லாம் மஞ்சளித்து போய்விட்டது. பலகீனம் முகத்தில் தெரிகிறது. ஊனம் அது வெளியில் தான் ஊனம் இருக்குமே தவிர உள்ளத்தில் யாருக்கும் ஊனம் வராது. முகத்தில் மஞ்சள் இருக்கிறது, ஆனால் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது. மிக கடுமையான நெருக்கடியான நிலை. இந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்திற்கான அல்லாஹ்வினுடைய அனுமதி சஹாபிகளிடம் சொல்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்து விட்டான். அருமையானவர்களை யோசிச்சு பாருங்க. சண்டைனா என்ன? கையில ஆயுதம் இருக்கணும். சண்டைனா கையில ஆயுதம் இருக்கணும். பிரயாணம்னா வாகனம் இருக்கணும். ஆச்சரியமான விஷயம், அந்த பத்ரிலே கலந்து கொண்ட 313 நபர்களிடத்தில் 2 குதிரை இருக்குது. 2 குதிரையில் தான் ஒரு குதிரை அதற்கு மிக்தார் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொந்தமானது, இன்னொரு குதிரை இன்னொருவருக்கு சொந்தமானது. 2 குதிரை, 10க்கும் குறைவான ஒட்டகம். பயணிப்பதற்கு வாகனம் இல்லை. இருக்கிற வாகனத்துல ஒரு வாகனம் ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்துக்கு ரசூலுல்லாஹ் 3 பேர் நிர்ணயிக்கிறாங்க. முதல்ல ஒரு ஆள், 2வது ஒரு ஆள், 3வது ஒரு ஆள் என்று நிர்ணயித்து விட்டு ஒரு ஒட்டகத்தை கிட்ட வச்சுக்கிட்டு சொன்னாங்க, இந்த ஒட்டகத்துல நானும் அதற்கு அலியும்
அபூ லுபாபாவும் பயணிப்போம் என்று சொன்னார்கள். நீங்க எல்லாம் எப்படி கொஞ்ச நேரம் இருந்து கொஞ்ச நேரம் நடக்கிறீங்களோ அது போலத்தான் நானும் கொஞ்ச நேரம் இருப்பேன், கொஞ்ச நேரம் நடப்பேன். தளபதி என்பதாலோ தலைவர் என்பதாலோ பால்கனியில் அமர்ந்து கொண்டு வழி நடத்துகிற குணம் எனக்கு கிடையாது. நான் உங்களில் ஒருவராக உங்களோடு இருந்து பயணிக்க ஆசைப்படுவோம். எனவே இந்த ஒட்டகத்தில் நாங்கள் மூவரும் வருவோம் என்று சொன்னார்கள். முதலில் ஒட்டகத்துக்கு மேல் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள். கொஞ்சம் தூரம் போன உடனே ஒட்டகத்தில் வந்து இறங்கினாங்க. இறங்கி ரெண்டு பேரும் சொன்னாங்க, யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் தூரம் ஏறுங்கன்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் சொன்னாங்க, நாங்க நடந்தே வரோம், நீங்க ஒட்டகத்திலே வாங்க. சொல்லுவாங்க, நபி இல்லையா, நாங்க நடந்து வரோம், நீங்க மேலே வாங்க, இருந்தே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில ரெண்டு வார்த்தை சொன்னாங்க, அற்புதமான ரெண்டு வார்த்தை சொன்னாங்க. முதல் வார்த்தை, எப்பா மா அன்துமா பி அக்வா மின்னி, நீங்க உங்க ரெண்டு பேரை விட நான் பலகீனமான ஆளெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப பலமான ஆளு. உங்க ரெண்டு பேரை விட நான் பலமான ஆளு. இது முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை, நன்மையின் விஷயத்தில் உங்களை விட ஆர்வம் குறைந்தவனும் நான் கிடையாது. நடந்து வந்தா நன்மை இருக்காங்க இல்லையா, அப்ப நன்மையை ஃபுல்லா நீங்க ரெண்டு பேரும் கொள்ளையடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. என்ன மேல உட்கார வச்சு நன்மையே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? உங்களை விட நன்மையின் விஷயத்தில் அதிகம் ஆர்வப்படுபவனும் நான் தான், உங்களை விட பலமானவனும் நான் தான். யாருப்பான்? இவ்வளவு சாதாரணமான ஒரு சூழ்நிலை. பயணிப்பதற்கு வாகனம் இல்லை, சண்டையிடுவதற்கு ஆயுதம் இல்லை. எதிரிகளிடத்தில் ஆயுதம் இருக்குது, நிராயுதபாணிகளாக போயிருக்கிறாங்க. 313 நபர்களும் வெறும் கையோடு போயிருக்கிறார்கள். கையில் ஆயுதங்கள் கூட இல்லை. பதிலுடைய ஃபஜ்ர் தொழுகை முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்துவிட்டு சஜிதாவில் படுத்தார்கள். சஜிதாவில் படுத்து அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அல்லாஹும்ம அன்ஜிஸ் வஅதக, நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று அல்லாஹ். நீ எதையெல்லாம் தருவதாக சொன்னாயோ எல்லாவற்றையும் எனக்கு நிறைவேற்றித்தார் ரஹ்மானே. பலகீனப்பட்ட மக்கள் நாங்கள், பலமான எதிரிகள் எங்களை தாக்குவதற்காக வந்து நிற்கிறார்கள். தற்காப்பிற்காக நாங்கள் போய் நிற்க போகிறோம். அந்த தற்காப்பு யுத்தத்தில் அவன் தாக்குகிற போது அவன் தாக்குதலை தடுப்பதற்கு கூட எங்களிடத்தில் ஆயுதங்கள் இல்லை, தளவாடங்கள் இல்லை. உன்னை தவிர எதுவும் என்னிடம் இல்லை. அல்லாஹ், உன்னை தவிர என்னிடம் எதுவுமே இல்லை. நான் நிற்கதியாய் உனையன்றி வேறொருவர் துணையின்றி வந்து நிற்கிறேன், எனக்கு உன் வெற்றியை தான். அழுத்தமான பிரார்த்தனையினுடைய விளைவு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தோளை தட்டாங்க, தொட்டுட்டு சொன்னாங்க, யார சொல்றது, போதும் போதும், அல்லாஹ்ட்ட கேட்டது போதும், வாருங்கள் சண்டைக்கு வாருங்கள். ஆழ குழி தோண்டி அதிலே நெருப்பை மூட்டி விழு என்று சொன்னால் முதலில் அபூபக்கர் ஆகிய நான் தான் விழுவேன். கவலைப்படாதீங்க, எந்த நேரத்திலும் ஓட மாட்டோம். மூசா நபியினுடைய கூட்டம் நீங்களும் உன்னுடைய இறைவனும் சேர்ந்து சண்டையிடுங்கள் என்று சொன்னதை அதுபோல நாங்கள் சொல்ல மாட்டோம், உங்களோடு சேர்ந்துதான் நிற்போம், பாருங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் உருக்கு சட்டையை மாட்டினார்கள், போர் கவசத்தை மாட்டினார்கள். மாட்டும் போது சொன்னார்கள், சையதுல் ஜம்உ, அந்த கூட்டத்தார்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். போர் நடப்பதற்கு முன்பு தான் உருக்கு கவசத்தை அணிகிற போது பெருமாள் சொன்ன முதல் வார்த்தை சையதுல் ஜம்உ, அந்த கூட்டத்தார்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள். நிச்சயம் இந்த போரில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு பின்புதான் யுத்தம் ஆரம்பமானது. நமக்கு இங்க கிடைக்கப்படுகிற மிகப்பெரிய பாடம், பதில் தருகிற பாடங்களில் மேலான பாடம், அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆகும். எனக்கு ஒண்ணும் இல்லாத, நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய எஜமான். நான் எந்த ஆயுதங்களையும் நம்பளவும் இல்லை, நான் கட்சிகளை நம்பளவும் இல்லை, நான் இயக்கங்களை நம்பளவும் இல்லை, நான் கொள்கைகளை நம்புறவன் இல்லை, நான் தலைவர்களுக்கு பின்னால் கொடிபிடிப்பவன் அல்ல. எதுவுமே என்னிடத்தில் இல்லை. எந்த இயக்கத்தாலும் கொள்கையாலும் சித்தாந்தத்தாலும் எந்த தலைவர்களாலும் இந்த சமூகத்திற்கான பாதுகாப்பு தர முடியாது, உன்னால் மட்டும்தான் முடியும் என்கிற சரண்டர், சரணாகதி எப்போது முஸ்லிம் உம்மத்தில் பல்கி பெருகி வளர்ந்து நிற்கிறதோ அந்த சமூக வெற்றியை காணும். அதுதான் பதில் தருகிற பாடங்களின் மேலான பாடம்.
காலை நேரம் எல்லாரையும் வரிசையா நிக்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ராணுவ தளபதி, எல்லாரையும் வரிசையா சஃப்ல நிக்க சொன்னாங்க. பார்த்துட்டே வந்தாங்க, ஒவ்வொரு அறையா பார்த்துட்டு வந்தாங்க. சமாது இப்னு ஹுஸியா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு இளைஞர் எல்லாரும் வரிசையில் நிற்கும் போது இவங்க மட்டும் கொஞ்சம் முன்னால் வந்துட்டாங்க. எல்லாரையும் பார்த்துட்டே வந்த பெருமான் கையில ஒரு குச்சி இருந்துச்சு. அந்த குச்சியை வச்சு சவாதனுடைய வயிற்றுல ஒரு குத்து குத்துனா, குத்து இஸ்தவி யா சவாத், சரியா சமமா எல்லோரோட சேர்ந்தது இல்லைன்னா அது சொல்லிட்டு போயிட்டாங்க. சவாது இப்னு ஹுஸியா சத்தமா சொன்னாரு, அவுஜஅத்தனி யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிக்குதுனாதான், நீங்க குத்துனதுனால என் வயிறு நல்லா வலிக்குது அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திரும்பி விட்டாங்க. வலிக்குதா? நான் என்னதான் பண்ணணும்னா, யா ரசூலல்லாஹ் நானும் ஒரு குத்து குத்தணும்னா, நீ எனக்கு வலிக்கிற மாதிரி அடி வந்துருச்சு இல்ல, நானும் உங்களை திருப்பி ஒரு அடி அடிக்கணும்னா. பட்டு சட்டையை கட்டிட்டா. சட்டையை கட்டிட்டு அக்கின் அலைய கத்தக்க, உன்னுடைய பழிவாங்குதலை என் மீது நிலைநிறுத்தாட்டுன்னா, அடிச்சுக்கத்தான். சட்டையை கலட்டின உடனே சவாது இப்னு ஹுஸியா அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியை ஆற தழுவி கொண்டார். ஆற தழுவி விட்டு நபியினுடைய இந்த வினாப்புற எலும்புகளோடு தன்னுடைய உடலை அணைத்து சேர்த்து அந்த இடத்துல ஒரு முத்தமிட்டு சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், இந்த மலையடிவாரத்தில் இருந்து சொர்க்கத்தினுடைய நறுமண காற்று வருவதை நான் சுவாசிக்கிறேன். இந்த யுத்தத்தில் அல்லாஹ் எனக்கு போரை, ஷஹாதத்தை, வீர மரணத்தை தருவான் என்று என் உள் மனசு என்று சொல்லுது. அதனால கடைசியா நான் மூத்தா போறதுக்கு முன்னால என்னுடைய கடைசி அழைப்பு நீங்களாக இருக்க வேண்டும். உங்கள் மேனியை தொட்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய வேண்டும். அதற்காகத்தான் நான் இப்படி சொன்னேன். அது இல்லாம எனக்கு வலியெல்லாம் ஏற்படலைன்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில் இருந்து நீர் ததும்ப சொன்னார்கள், அன்துமின் அஹ்லி ஜன்னah, நீ ஒரு சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். நான் என்ன செய்தி சொல்ல வருகிறேன் என்றால், இதில் நீங்க என்ன கண்ணோட்டத்தை வேண்டுமானாலும் செலுத்தி பார்க்கலாம். இந்த கண்ணோட்டத்தில் மேலான கண்ணோட்டம் சவாது இப்னு ஹுஸியா என்கிற ஒரு இளைஞர், 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட வயது கொண்ட ஒரு இளைஞர், யுத்த களத்தில் முதலாக வந்து நிற்கிறார். கையில் ஆயுதம் இல்லாமல் வந்து நிற்கிறார். நிற்கிற போது அவர் சொல்கிறார், சொர்க்கத்தினுடைய சுவாச காற்றை நான் சுவாசிக்கிறேன், வீர மரணம் என்னை தேடி வரப்போகிறது என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்தின் மீது, அல்லாஹ்வின் மீது, நபியின் மீது காதல் கொண்ட 313 காதலர்கள் வருகிறீர்கள். சாதாரணமா ஒரு இடத்துல நம்ம ஒரு நிகழ்ச்சி வச்சுங்களேன், ஒரு பிரச்சனை, ஏதாவது போயிட்டு வருமானு கேட்போம். ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு இந்த வீட்டுல போய் கேட்டுட்டு வர்றாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அடுத்தோட வேணாம் வாங்கினேன் சொல்லுவாங்க. அடிக்கடி வருஷங்கள் சொல்லுவோம். பிள்ளைங்க முடி ஒரு சைஸா வெட்டுவோம், அப்படியே நடக்கல, ஒரு சைஸா வெட்டுவோம். எப்ப இது ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்காதுப்பா, முடி தலையில ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அப்படி சொல்லும் போது சில உஸ்தாதுமார் சொல்லுவாங்க, இத கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியே, நீ எப்படி உயிரை விட்டு கொடுக்க போற? இத கூட அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக சரி பண்ண மாட்டேங்கிறியே, ஒரேட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் உயிர் இந்த மார்க்கத்துக்கு தானே நீ எங்கடா கொடுக்க போற? யதார்த்தமான ஒரு சூழல். ஆனால் சவாது இப்னு ஹுஸியாவை போன்ற 313 நபர்களும் ஒரே கோரஸான குரலோடு சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறோம், அல்லாஹ் எங்களுடைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, பதில் தெரிகிற அடுத்த பாடம் என்ன தெரியுமா? மகத்தான பாடம். எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தாலும் அவருடைய மரணம் அகோரமானதாக இருக்கும், மிக கேவலமானதாக இருக்கும். இந்த உலகத்தில் எண்ணற்ற சர்வாதிகாரிகள் வந்தார்கள். ஹிட்லர் உண்டு, முசோலினி உண்டு, இது போல எண்ணற்றவர்கள் உண்டு. அத்தனைவர்களுடைய முடிவுகளும் மோசமாக இருந்தது. அடிக்கடி குர்ஆன் சொல்கிற ஒரு பாடம் உண்டு. நம்மளது இருக்காங்களே, நம்மளது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபின்னாங்க, நம்மளது நான் தான் கடவுள்னா. இல்ல இல்ல, நீ கடவுள் இல்லை, என்னுடைய ரப்பல்லாஹ் கடவுள்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க.
எதிர் பிரச்சாரம் செஞ்சதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி நெருப்பு குண்டத்துல போட்டாங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதான் எப்படி அவன் தண்டிக்கிறான் அப்படின்னா, நம்மளுக்கு பேசிட்டே இருக்கும்போது ஒரு கொசு மூக்கு வழியா போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. மூக்கு வழியா உள்ள போன கொசு மூளையில உட்கார்ந்துச்சு. உட்கார்ந்துட்டு அது அப்பா அப்பா கடிக்குமா, கடிக்கும் போது கடுமையான தலைவலி வருமா நம்மளுக்கு. அந்த உச்சகட்டமான தலைவலியில தலையை கொண்டு போய் செவுத்துல இடிப்பான். தன்னுடைய காவலாளிகளை கூப்பிட்டு சொல்லுவானா, ஏதாவது எடுத்து என் மண்டையில அடிடாம அவர்கள் கையில கிடைக்கிறதையெல்லாம் எடுத்து நேரம் கிடைச்சிருச்சு அடிப்பாங்களாம், ஒரு சுருப்பு எடுப்பாங்களாம். அதுல ஒரு காவலாளி தான் காலில் போட்டிருந்த செருப்பை வெட்டி அடிச்சான். செருப்பினுடைய அமைப்பு சரியா அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே வலி நின்றுச்சு. அப்ப நம்மளுக்கு சொன்னானா, அப்பப்ப இந்த செருப்பால் அடினா. ஒரு காவலாளியினுடைய காலில் கிடந்த செருப்பால் அடிபட்டு செத்து போனவன் நான் இறைவன் என்று சொன்ன நம்மளுக்கு. சர்வாதிகாரிகளினுடைய மரணம் இப்படித்தான் இருக்கும். பதில் யுத்தம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், புகாரில் வரக்கூடிய செய்தி. நான் போர்க்களத்தில் மிக வேகமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிற போது 2 குழந்தை பிள்ளைங்க, பருவ வயது எட்டி பிடித்த 2 குழந்தைகள் என்னிடத்தில் வந்து, அம்மி அம்மி ஐன அபி ஜஹீல் பிரித்தா அபூ ஜஹீல் எங்க என்று இடத்தில் கேட்டார்கள். மம்மி மம்மின்னு கூட வேண்டிய வயசு. அந்த பிள்ளைங்க 2 யுத்தத்தில் வந்து நிற்கிறது. என்ன கேட்டு, யா அம்மி பெரியத்தா எங்க அபூ ஜஹீல் என்று அந்த இருவரும் கேட்டார்கள். நான் பிள்ளைங்களை பார்த்துட்டு சொன்னேன், எதுக்குத்தான் நீங்க அவனை தேடுறீங்கன்னு கேட்டேன். அந்த 2 பேரும் ஒரே குரல்ல சொன்னாங்க, அவன் ரசூலுல்லாஹ்வை திட்டுறான், அவன் ரசூலுல்லாஹ்வை திட்டுறான் இல்ல, எங்க அம்மா சொல்லி அனுப்புனாங்க அவனை கொல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னாங்க. அதனால லா நர்ஜிஉ இலா பைத்தினா ஹத்தா நக்துலா, அவனை கொல்லாமல் நாங்கள் இல்லம் செல்ல மாட்டோம், காட்டி கொடுங்கன்னு சொன்னேன். அந்த பிள்ளைகளுடைய வேகத்தை பார்த்தனா, திரும்பி பார்த்தா அபூ ஜஹீல் குதிரைகள் வேகமா போயிட்டு இருந்தான். அந்த போலாம் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் சொல்கிறார்கள், ராஜாளி பறவைகளை போல அந்த 2 குழந்தைகளும் சீறி பாய்ந்தார்கள். ஓடி போய் அவனை மேல வைக்க முடியாது, ஏன்னா உயரம் பத்தாது, அவன் குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறான். அபூ ஜஹீலுடைய காலை ஒரு குழந்தை வெட்டிச்சு. கால் வெட்டுப்பட்ட உடனே கீழே விழுந்தான். விழுந்த உடனே இன்னொரு வெட்டு அவனை வெட்டியது. முஆது முஅவ்வித் என்கிற 2 பருவ வயதை நெருங்கி இருந்த சிறுவர்களால் வெட்டுப்பட்டு இறந்து போக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அபூ ஜஹீலுடைய விஷயத்தை கீழே வந்துட்டான். சாயந்தரம் அப்படி வச்சுங்க. ஆரம்ப நேரம் தமிழ் ஒரு பழமொழி நம்ம சொல்லுவோம், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் அவன் சிஏஏ என்ஆர்சி அப்படின்னு ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிருவான். தெய்வம் நின்று கொள்ளும். ரோட்டு கிளியர் பண்ணி நீ 3 இடத்துல வந்தா நான் ரிட்டன் ஒரு 3 இடத்துல வருவேன், கொரோனா நீ இப்படி வந்தா நான் இப்படி வருவேன், அப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல. அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல மக்காவுல காபாவுல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. வந்த வகையை ஓதிட்டு இருந்தாங்க. அப்படி ஓதிட்டு இருக்கும்போது அபூ ஜஹீல் வந்து ஓதக்கூடாதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் ஓதக்கூடாது, நான் ஓதுவேன்னா. கொஞ்சம் வாய் தகராறு முற்றி எதிரி அபூ ஜஹீல் கையை நீட்டினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஒரு காயம் வந்துச்சு. அந்த காயத்தில் இருந்து ரத்தம் வருது. அந்த ரத்தத்தோட சஹாபிகள் இந்த இடத்துக்கு வந்தாங்க. சஹாபிகள் பார்த்த போது கொதித்து போனார்கள். உங்களை கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கையுடையவன் துனியாவில் இருக்கக்கூடாது. எங்களுக்கு இப்போதே நீங்கள் அனுமதி தர வேண்டும். 1 2 நாங்க பார்த்துக்கிறோம். சஹாபிகள் பொறுமையா இருங்கன்னு சொன்னாங்க. சொல்ல அடுத்த வார்த்தை, நான் ஓடும் போது அடிச்சிட்டான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நாளைக்கும் காபாவில் குர்ஆன் ஓதணும், அதுக்கு யார் தயாருன்னா. நாளைக்கு காபாவில் குர்ஆன் ஓதணும், நீங்க யார் தயாருன்னு கேட்டாங்க. எல்லா சஹாபிகளும் இருந்த சபையில சரினா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நான் போறேன். சஹாபிகளிலேயே ரொம்ப உயரம் குறைவான சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வரலாற்றுல வருது. 3 இருந்து ஒரு 3 அடி தான் உயரம், அவ்வளவுதான் அவனுடைய உயரம். சொல்லக்கூடிய 2 செருப்பையும் தூக்கி அக்குள் 2 வச்சுக்கிட்டு கூடவே ஓடுவாங்க.
உயரம் குறைந்த சவாரி. நான் போறேன்னா சொன்னாங்க, எனக்கு இந்த நிலைமை புரியுதான்னு கேட்டாங்க. பரவாயில்ல, யார சொல்லலாம், உங்களுக்கு அடி விழுந்தா நானும் அடி விழுது சொன்னதான். நம்ம என்ன பேசுவோம், நீங்க தாடி வச்சா நான் தாடி வைப்பேன், நீங்க விசுவாக்கு போட்டா நானும் விசுவாக்கு போடுவேன், நீங்க தலப்பா கட்டினா நானும் கட்டுவேன். உங்களுக்கு அடி விழுந்தா எனக்கு அடி விழுதுன்னு சொன்னதுதாங்க, அதுவும் உங்களுடைய வழிமுறையை பின்பற்றது தானே. நான் போறேன். போனாங்க, ஓடுனாங்க, வேகமா அபூஜைக்கு வந்தான், கடுமையான முறையில் அடிச்சான். தலையில காயம் வந்துருச்சு. அந்த காயத்தில் இருந்து ரத்தம் பேரிட்டு ஓட அவங்க அழுதுட்டே வந்தாங்க. சபை நிசப்தமா இருக்குது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோகமா இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வராங்க. வந்த ஜிப்ரீல் சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அந்த தல்ஹக்கு இப்னு மஸ்ஊத் எபக்கி, இப்னு மஸ்ஊத் அழுதாரு, நீங்க மட்டும் சிரிக்கிறீங்களா? அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சத்தஅலமு யா ரசூலல்லாஹ், நான் ஏன் சிரிக்கிறேங்கிறத நீங்க விளங்குவீங்க, உங்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல உங்களுக்கு விளங்கும்னா. இது ஒரு முன்னாள் நடந்த நிகழ்ச்சி. இப்ப அபூஜையில் பதில் முடிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தோழர்களே, அபூஜையில் என்ன ஆனா, இருக்கானா போயிட்டானா, அதை பார்த்துட்டு வருது யாருன்னு கேட்டாங்க. இப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் போறேன் யார சொல்லலாம், ஏன்னா எனக்கு அவனுக்கு ஒரு டீலிங் இருக்குது, நான் போறேன். நேர போய் பார்த்தா அபூஜையில் குற்றுயிரும் கொலையுயிருமாய் கடைசி நில மரணத்தோட போராடிட்டு இருந்தான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு நேர போய் மல்லாக்கப்படுத்திருக்கிற அபூஜைகளுடைய மார்பில் ஏறி உட்கார்ந்துட்டான். சின்ன உருவம் தானே, ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அவன் தாடியை பிடிச்சிட்டான். தாடியை பிடிச்சிட்டு கையில இருந்து குருவாட வச்சு அபூஜைகளுடைய தலையை அறுக்க போறாங்க. அறுக்க போகும்போது அவன் சொன்ன ஆணவக்கார அறுக்கும் போது கொஞ்சம் கீழே இறக்கியாரு, இங்க அறுத்துறாரு, கொஞ்சம் கீழே இறக்கியாரு. ஏன்னா முகம்மதுக்கு முன்னால தலைகள் அடுக்கப்படும் போது என் தலை மட்டும் கொஞ்சம் உயரமா இருக்கும். அப்ப இவன் சர்வாதிகாரிகளையும் மோசமான சர்வாதிகாரி தானே, தலைவரம் பிடிச்சவன் தானே. அந்த இப்னு மஸ்ஊத் அபூஜைகளுடைய தலையை முடிச்சு, தலையினுடைய முடியை பிடிச்சு தூக்கிட்டு வர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அது கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு காலகட்டத்தில் நான் சொன்னேன்ல, நீங்க ஒரு காலத்துல உங்களுக்கு விளங்கும்னு சொன்னேன்ல, இப்ப விளங்குதா? உடம்புல உயிர் இருக்குது, பதவி இருக்குது, திங்கள் இருக்குது, பலம் இருக்குதுங்கிறதுக்காக சாதாரணமான அப்பாவிகளையும் நிராயுதபாணிகளையும் ஒன்றுக்கும் மற்றவர்களையும் நைய புடைக்கிற, தூக்கி மிதிக்கிற எந்த சர்வாதிகாரியாக இருந்தாலும் சரி, அவருடைய இறுதி முடிவு இப்படித்தான் இருக்கும். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பொங்கி எழுவார்களே, ஆனால் அபூஜைகளுடைய தலை எப்படி இப்னு மஸ்ஊதுடைய கையில இருக்குதோ, அதுபோல இந்த உலகத்தினுடைய அனைத்து சர்வாதிகாரிகளுடைய முடிவும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கரங்களிலே இருக்கும். இப்போது புரிகிறதா என்றார். பதில் தெரிகிற பாடங்களில் மேலான பாடம் அதுதான். எல்லா சர்வாதிகாரங்களுக்கும் முடிவு உண்டு. எனவே தான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், நாம் பதிலை நோக்கி பயணிக்கிறோம். நம்முடைய எண்ணம் எல்லாம் பதிலை நோக்கியே இருக்கிறது. நாங்கள் நிறைய பட்டுவிட்டோம், இனி திருப்பி கொடுக்க வேண்டிய காலகட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வரவு செலவுகள் பார்க்க வேண்டும், அதற்கான வாய்ப்பை ரப்பே நீ தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய தர்பாரில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பதிலினுடைய எண்ணற்ற பாடங்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். 70 கைதிகள் பதில் முடிஞ்சிருச்சு. முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றி. 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டார். அந்த 70 சிறை கைதிகள் வரிசையாக நிப்பாட்டப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு ஆளு சொதைக்கு போனாங்க. அது 70 பேர்ல ஒரு ஆளு சொதைக்கு போனாங்க. காஃபிர்கள்ட்ட நல்ல பேச்சாளர். அவர் எழுப்பி ஒரு சபையில பேசினா முன்னால இருக்கிறவங்களுடைய ரத்தம் எல்லாம் சுட்டி போயிருமா. அவ்வளவு வேகமா வீரமூட்டும் பேச்ச பேசுவாராம். பதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இஸ்லாத்தை பற்றி, நபியை பற்றி, சஹாபிகளை பற்றி மிக கேவலமா எதை சொன்னா முன்னால நின்னுக்கிறவனுக்கு கோபம் வருமோ அப்படிப்பட்ட கடும் வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு வீரமூட்டிய சுஹைல் அம்ரு அந்த 70 கைதிகளில் ஒருவர். அவரை பார்த்த உடனே உமரதியல்லாஹு சொன்னாங்க, இதுதான் யா ரசூலல்லாஹ், நபியே ஒரே ஒரு அனுமதி மட்டும் தாங்க,
அவரின் சனியத்தை இந்த ஆளுடைய முன்னால் இருக்கிற 2 பல்லையும் உடைச்சாங்க. இனி இவன் எங்கேயும் நின்று பேசக்கூடாது. பல்ல உடைச்சிட்டோம்னா பல்லு போனா சொல்லி போச்சு, இவனால பேச முடியாது. அதனால ஒரு 2 பல்ல உடைக்கணும். அப்படி உடைக்கிறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்க. ஒருவரை பார்த்த உடனேயே அவருடைய எல்லாத்தையும் பேசுகிற ஞானம் பெற்ற பெருமான், முக்காலத்தையும் உணர்ந்து முன்னிற்கும் மனிதர்களுக்கு சரியாக பேசுகிற ஆற்றல் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விட்டுருங்க அவரை, சுகையில விட்டுருங்க. 2 பல்ல நீங்க உடைக்கணும்னு சொல்றீங்களே, 2 பல்லுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. அப்படி ஒரு எதிர்காலம் இந்த பல்லுக்கு இருக்குது. அது நடக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். பதில்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகையில ஒரு அம்ர இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்திய விதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே மதீனா ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. நம்ம வரலாறு தெரியும். மூத்த சஹாபிகள் கூட கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ரொம்ப ஒரு பதட்டமான நிலை மதீனாவில். மக்காவுடைய நிலை எப்படி இருந்துச்சு வரலாற்றை எடுத்து பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான உடம்பு மதீனால இருக்கு. சஹாபிகள மூத்தவங்க மதீனால இருக்கிறாங்க. மக்காவில் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சிலர்கள் இருக்கிறாங்க. மக்காவுடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த செய்தி தெரிஞ்ச உடனே மக்காவில் ஒரு பதட்டம் எழுந்தது. இஸ்லாத்திற்கு புதிதாக வந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நபி இறந்து விடுவார்களே, ஆனால் இஸ்லாத்தில் எங்களுக்கு என்ன வேலை? நாங்க பழைய மார்க்கத்திற்கே திரும்பி விடுகிறோம், பழைய மதத்திற்கு போய் விடுகிறோம் என்று ஒரு பிரச்சாரம் வந்த போது சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு காபாவில் பிரசங்கம் செய்தார்கள். காபாவில் நின்று பிரசங்கம் செய்தார்கள். இது 8 மக்கா வெற்றியில் இஸ்லாத்தை தன்னை இணைத்துக் கொண்ட சுஹைல் இப்னு அம்ர் முஸ்லிமான பின்பு இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் காபாவுக்கு வந்து மிக கடுமையான ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தில் சொன்னாங்க, அல்லாஹ் மட்டும்தான் மரணிக்காதவன். இந்த உலகத்தில் நபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் உண்டு. எனவே நாம் அல்லாஹ்வை வணங்குவோம், யாரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்றார்கள். அந்த செல்ல நினைத்தவர்கள் தங்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டார்கள். இந்த செய்தி உமரல்லாவுக்கு தெரிஞ்ச உடனே சுஹைல் அவரை பார்த்து சொல்றாங்க, நல்ல காலத்தை நான் பல்ல உடைக்கல, நான் உடைச்சிருந்தா நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க மாட்டியே. அப்ப என்னுடைய நபியிடத்தில் சொன்னார்களே, இந்த பல் ஒரு காலகட்டத்தில் நல்ல நிலைக்கு வரும், அது உனக்கு பிடித்தமாக இருக்கும் என்று சொன்னார்களே, அதை நினைத்து நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றார். பதில இந்த உம்மத்தினுடைய கியாமத் நாள் வரையிலுமான விஷயங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை தந்துவிட்டு சென்றார்கள். பதிலுடைய எண்ணற்ற பாடங்கள்ல ஒண்ணு, பதிலுடைய ஒரு தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார். தொழுச்சு நின்ற பெருமான் திடீர்னு செஞ்சார். தொழுகை முடிஞ்ச உடனே பின்னால இந்த சஹாபிகள் கேட்டாங்க, யார சொல்லலாம், தொழுகையில நீங்க சிரிக்கிறீங்களே, நீங்க சிரிச்ச மாதிரி உங்களை நாங்க பார்த்தோமே, என்ன காரணம்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழு வச்சுட்டு இருக்கும்போது மர்ரபி ஜிப்ரீல் மீகாயில் என்னை கடந்து சென்றார். மீகாயில் என்னை கடந்து சென்றார். வலா ஜனாஹிஹி அஸருல் குபார், அவருடைய ரெக்கையில புழுதி இருந்தது. அவருடைய ரெக்கையில புழுதி இருந்தது. அந்த புழுதி இருக்கிற நிலையில் ஜிப்ரீல் என்னை கடந்து சென்றார். ஒருவர் ராஜ்யமின் தலைமையில் ஆடு எதிரிகளை தேடி செல்கிறார். எதிரிகள் மீண்டும் வந்து நம்மை தாக்குவார்களோ என்கிற எண்ணத்தில் நாம் தொழுகிற காரணத்தால் தொழுகையில் இருக்கிற இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்காக ஜிப்ரீல் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார். மீகாயில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி போகிற மீகாயில் என்னை பார்த்து சிரித்தார். எனவே தான் நானும் சிரித்தேன். நாம் ஒன்றை ஞாபகத்தில் வைக்கிறோம், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்பட்டு அல்லாஹ்வை தவிர எதற்கும் ஆற்றல் இல்லை என்பதை உறுதி கொண்டு நாம் நிலையாக இருப்போமே, ஆனால் பத்ருக்கு வந்த மீகாயில் எங்கு வேண்டுமானாலும் வருவார். பத்ருக்கு வந்த மலாயிகத்துகள் எங்கு வேண்டுமானாலும் வருவார்கள். சஹாபிகளை பலர்கள் சொல்கிற செய்தி பதில் வருது, புகாரியுடைய அறிவிப்பு வருது. ஒரு எதிரியை விரட்டி சென்று கொண்டே இருந்து அவரை வெட்ட வேண்டும் என்று நினைத்து நான் அவரை விரட்டி போய்கொண்டே இருந்தேன். வெட்டுவதற்காக என்னுடைய வாளை நான் ஓங்கினேன். ஓங்குகிற போது அக்கதின் ஹைசு ஹைசு புனரப்போ என்கிற ஒரு சப்தம் கேட்டது.
அந்த சப்தம் கேட்டவுடன் சப்தம் அந்த திசையை நோக்கி நான் பார்த்தேன், யாரும் இல்லை. நான் யாரை கொல்ல நினைத்தேனோ அவர் சாட்டையால் அடிக்கப்பட்டவரை போல உடம்புல கோடு விழுந்து கீழே இறந்து விழுந்தார். நான் பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னேன், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு காட்சியை பதிலே நான் பார்த்தேன் என்று சொன்னபோது பெருமான் சொன்னார்கள், ஒன்றுமில்லத்தாது, ஹைஸும் என்பது ஜிப்ரீலுடைய குதிரையின் பெயர். அந்த ஜிப்ரீலுடைய குதிரையின் பெயர். உன்னை கொன்ற மலக்கு, உன்னுடைய எதிரியை கொன்ற மலக்கு இருக்கிறாரே, 3வது வானத்திலிருந்து வந்த மலக்கு. 3வது வானத்திலிருந்து வந்த மலக்கு தான் அந்த எதிரியை கொன்றார். மிக துல்லியமாக கணக்கிட்டு சொல்கிறார்கள். ஜிப்ரீல் தன்னுடைய குதிரை ஹைஸூமிலே வருகிறார். மீகாயில் தொழுகையிலே நிற்கிற நபியை பார்த்து சிரிக்கிறார். 3வது வானத்திலிருந்து வந்த ஒரு மலக்கு ஒரு முஸ்லிம் கொல்ல நினைத்த எதிரியை கொன்று முடிக்கிறார். இத்தனை காரியங்களும் பதிலே நடந்திருக்கிறது என்றால் பதில் இந்த உம்மத்திற்கு தருகிற பாடம். நீங்கள் வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்துங்கள், எதையும் நம்பாதீர்கள், யாரையும் நம்பாதீர்கள். சிறுபான்மையை அரவணைக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று சொல்கிறவர்களை யார் நம்மை அரவணைக்க வேண்டும்? யார் நம்மை தூக்கிவிட வேண்டும்? யார் நமக்கான ஆற்றலை தர வேண்டும்? யாருடைய ஆற்றல் நிலையானது? அல்லாஹ்வை தவிர எதற்கு நிலையான ஆற்றல் உண்டு? மக்காவினுடைய 13 ஆண்டு கால சோதனை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி. அந்த மக்கா வெற்றியின் போது ராஜ கம்பீர நடையோடு அண்ணல் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள நுழைகிறார். எதிரிகள் பயந்து நொறுங்குறான். என்ன நடக்கும்னு தெரியல. என்ன வேணாலும் சொல்லுதான் செய்யலாம். ஏன்னா அவ்வளவு நாம கொடுத்திருக்கிறோம். பொதுவா மனுஷன் அதிகமா அடிபடும் போது திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். அதனால அவங்க என்ன செஞ்சாலும் நியாயம்தான் என்று நினைத்து அவங்க எல்லாம் பயந்து வீடுகளுக்கு உள்ளால போய் தாழ்பால் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கான். அந்த நேரத்துல உள்ள போன ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத்தன் வாசீலா. கடைசி வார்த்தைக்கு வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா சதக வஹதா வனஸர அப்தா வஅஸ்ஸ ஜுந்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹதா. இந்த வார்த்தை தான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா, அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர இலாஹ இல்லை. அவன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா சதக வஹதா, அவனுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தினார். வஅஸ்ஸ ஜுந்தா, முஸ்லிம்களின் சமூகத்திற்கு கண்ணியத்தை தந்தான். வஹஸமல் அஹ்ஸாப், எதிரிகளை தோற்கடித்தார். எதிரிகளை வெற்றி யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க? அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இத்தனை காலமா அடிபட்டது நாம, 13 ஆண்டு காலம் அடிபட்டது நாம தான். அடிபட்டு வருத்தப்பட்டதெல்லாம் நாம தான். ஆனால் வெற்றி கிடைத்த போது அந்த வெற்றியை எங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க? அல்லாஹ்ட்ட கொண்டு சேர்த்துட்டாங்க. அவன் எது நடந்தாலும் அல்லாஹ் தான், எனக்கு எது கிடைத்தாலும் அல்லாஹ் தான். என்ன நடக்குது? ஒரு சின்ன பிரச்சனை, உடனே கொஞ்சம் பேர் போராடலாம். ஒரு 4 இயக்கம் சேர்ந்து போராடுவாங்க, இல்ல தனித்தனியா போராடுவாங்க. அந்த வெற்றி கிடைச்சிடும். கிடைச்ச உடனே மறுநாளைக்கு போஸ்ட பார்த்தா எங்களுடைய போராட்டத்தால் தான் இது நடந்தது. இப்ப எல்லாத்தையும் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம்? இயக்கங்களோடு சேர்க்கிறோம். இயக்குபவனை மறந்துட்டோம். நம்ம இயக்கக்கூடியவன் அல்லாஹ். அந்த இயக்க அல்லாஹ்வை தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒண்ணுக்கு அடுத்த இயக்கங்களையும் கொள்கைகளையும் தலைவர்களையும் கூட்டணிகளையும் நம்ப வேண்டிய கேவலமான நிலைமை ஏற்பட்டு இதுல இருந்து மீண்டு வந்து அல்லாஹ்வே உன்னை தவிர எனக்கு எந்த வகையான இதுவும் இல்லை என்கிற நிலைப்பாட்டிற்கு வருகிற போது அல்லாஹ் மகத்தான வெற்றியை தருவான் என்று பதில் சொல்கிறது. பதில்களுக்கான கண்ணியம் நிறைவுக்கு வந்துட்டேன். பதில்களுக்கான கண்ணியம் யோசிச்சு பாருங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி, பைத்துல் மால் நிரம்பிடுச்சு. பொருளாதாரம் நிறைய பணம் குவிச்சிட்டு இருக்கு. பணத்தை எப்படி செலவழிக்கிறது? சஹாபிகளுக்காக மாதாந்திர ஊக்கத்தொகை, அத்தியாத் மாதாந்திர ஊக்கத்தொகை கொடுக்கலாம் என்று சஹாபிகள் ஆலோசனை சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படியா, சரி, எல்லாரையும் கூப்பிடுங்க. பதில கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு 5000 திர்ஹம் மாசம். பதில கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு, மற்றவர்களுக்கு 4000. அவ சஹாபிகள் கேட்டாங்க, உமரே, அமீருல் முஃமினீன்,
அது என்ன பதிலுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம்? துமர்தியல்லாஹு பயன்படுத்தின வார்த்தை தொடர்களே, எந்த காலகட்டத்திலையும் சரி, லா அஜ்அலு மன் காத்தல ரசூல் அல்லாஹி கமன் காத்தல மஅ ரசூலில்லாஹி. நபியுடன் சேர்ந்து சண்டையிட்ட பத்ரீன்களை நபியோடு சண்டையிட்டவர்களுக்கு சமமாக நான் ஆக்க மாட்டேன். வார்த்தை விளங்குதா? 313 பத்ரீன்கள். இந்த பதில்வாசிகள் 313 பேர் இருக்கும் போது எதிரிகள் 1000 பேர் இருந்தாங்க. இந்த எதிரிகள் 1000 பேர்ல ஒரு 100-200 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பின்னால இந்த 313 பேர் ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து சண்டை போடுறாங்க. ஆனா பின்னால இஸ்லாத்துக்கு வந்தவங்க யாரை ஏத்து சண்டை போட்டாங்க? ரசூலுல்லாஹ்வை ஏத்து சண்டை போட்டாங்க. அப்போ யாருமே இஸ்லாத்திற்கு வர மறுத்த காலகட்டத்திலும் இஸ்லாத்தில் இருந்து ஆரம்ப கால இந்த பயிர் வளர்ச்சிக்கு தன்னுடைய குருதியை உரமாக்கிய பதிலீன்களுக்கு நிகராக இன்னொருவரை என்னால் ஆக்க முடியாது. அதனால பதிலீன்கள் தான். மற்றவர்கள் எத்தனை பெரிய தியாகங்களை பின்னால் செய்தாலும் அது சாதாரணமானது. பேசிட்டு இருக்கும்போது ஞாபகத்தில் ஒரு செய்தி அதுக்காக சொல்றேன். பின்னால ஒரு காலத்துல தன்னுடைய மகன் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு கூட பேசிட்டு இருக்கிறான். அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, "இத்தா பதில் ஞாபகம் இருக்குதான்?" மகன் சொன்னாரு, "இத்தா நல்ல ஞாபகம் இருக்குதா. பதில்ல நீங்க முஸ்லிம்களினுடைய அணியில இருந்தீங்க, நான் எதிரிகளினுடைய அணியில இருந்தேன்." யாருடைய மகன்? அபூபக்கர் மகன். எதிரிகளுடைய அணியில இருந்தேன். சண்டையில நான் குதிரையில வாழை சுருட்டிக்கிட்டே வந்தேன். ஒரு இடத்துல ஒரு ஆளை வெட்டுறதுக்காக வாழை ஓட்டுனேன். பார்த்தா நீங்க அதனால அல்லாஹ்வே என்ன பெத்த அத்தா இல்ல அப்படின்னு நான் விட்டுட்டு திரும்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, "மோனே, நான் மட்டும் உன்னை பார்த்து இருந்தேன்னு வச்சுக்க, அந்த காலத்துல உன்னை மோதாடு நீதான். ஏன்னா எனக்கு நபிதான் முக்கியம், உனக்கு அத்தா முக்கியம், எனக்கு யார் முக்கியம்? நபிதான் முக்கியம்." இதுதான் பதில். அதனாலதான் அவங்க சொன்னாங்க, பதிலில் சண்டையிட்ட பதில்களுக்கு நிகராக மற்றவர்களை என்னால் ஆக்க முடியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, பள்ளிவாசலுக்கு ஜனாஸா வந்தா கேட்பாங்க, யாருன்னு கேட்பாங்க. பதில கலந்து கொண்ட சஹாபின்னு சொன்னா 6 தக்பீர் சொல்லுவாங்க. ஜனாசாவுக்கு எத்தனை தக்பீர் தான்? 4 தான். புகார்ல இருக்குது. பதில கலந்து கொண்ட சஹாபின்னு தெரிஞ்சா 6 தக்பீர் சொல்லுவாங்க. பொதுவாக சஹாபின்னு சொன்னா 5 தக்பீர் சொல்லுவாங்க. சஹாபி அல்லாத ஆளுங்க சொன்னா 4 தக்பீர் சொல்லுவாங்க. 6 தக்பீர் என்னது? ஒரு கண்ணியம். பதில் சஹாபி, பதில கலந்து கொண்ட சீதேவி என்கிற கண்ணியத்திற்காக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறெல்லாம் செய்வார்கள். இந்த செய்திகள் அனைத்தினுடைய மொத்தமும் பதிலீன்கள் இந்த உம்மத்தினுடைய முழு சொத்துக்கள். இந்த உம்மத்தை தாங்கி பிடித்த சீதேவிகள் 313 பேருடைய பேரை அசத்து படிச்சாங்க. ஒவ்வொருத்தங்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா மெய்சிலிருத்து போகும். அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஈமானிய வேட்கை, அவர்களிடமிருந்து இருந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மிக அற்புதமானதாக இருந்தது என்பதை வரலாறு நடிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அந்த பதிலீன்களுடைய பொருட்டார் அவர்களுடைய வசீலாவை கொண்டு முஸ்லிம் உம்மத்திற்கு மகத்தான வெற்றியை தருவாராக. நாம் குறிப்பாக ரமலான் முழுக்க அதிகம் இப்படித்தான் துஆ செய்ய வேண்டும். ஜமாத்துல் உலமா சபை, மாநில ஜமாத்துல் உலமா சபையும் இப்படித்தான் தீர்மானம் போட்டிருக்கிறது. ரமலான் முழுக்க முஸ்லிம் சமூகம் முஸ்லிம்களினுடைய அடுத்த தலைமுறைக்கான ஒரு மகத்தான வெற்றியை நோக்கி பயணிக்கிற காலகட்டம். எனவே உங்களுடைய பிரார்த்தனைகளை அதிகம் நோன்பு திறக்கும் நேரம், சஹருடைய நேரம், சஹருக்கும் சுஹருக்கும் இடைப்பட்ட நேரம், சுஹருடைய சுன்னத்திற்கும் ஃபர்துக்கும் இடைப்பட்ட நேரம், வெள்ளிக்கிழமையினுடைய நேரங்கள், எல்லா நேரங்களிலும் பின்னால் வந்த ஒற்றைப்படையினுடைய இரவுகள் அனைத்திலும் அல்லாஹ்வே இந்த உம்மத்திற்கு பதிலீனை உதவியது போல் உதவியை தா அல்லாஹ் என்று துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த உதவியை தந்தருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.